அதனால அதுக்கு தான் ஆகமம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எந்த ஆகமத்தின்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஆகமத்தின்படி தான் குடமுழுக்கு செய்ய வேண்டும், அது எல்லா பூஜைகளும் செய்ய வேண்டும். அப்ப இதையெல்லாம் காப்பதற்குத்தான் இங்க HRNC என்கக்கூடியது இருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டும், இதை காக்க வேண்டும். இதையெல்லாம் சரிவர நடைபெறுகிறதா என்பதை நீங்க பார்க்கணும். இதற்காக தான் இந்த HRNCங்கிறது இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பார்க்காம அதையே இன்னைக்கு ஒரு கொலை செய்து அந்த சடங்கு சம்பிரதாயங்களையே ஓவர் ரூல் பண்ணி இவங்களே ஒன்று புதுசாக புகுத்த போகிறதுக்கு எதுக்கு HRNC தேவை? அதுபோல் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களில் இப்படி மேலோட்டமாக நீதிமன்றங்கள் கருத்து சொல்வது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்பதும் நமக்கு கேள்விக்காக இருக்கிறது. மக்கள் தானே இன்னைக்கு படைப்பாளிகளை கேவலப்படுத்தினதை பற்றி இவங்க என்ன கோலப்பட போகிறாங்க? அதை பற்றிலாம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருப்பதா? என்ன சாதாரண மக்கள்கிட்ட செய்தார்களோ அதை இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு படைப்பாளி இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்கிட்டையும் இன்னைக்கு செஞ்சுருக்காங்க. அதுதான் இவங்க நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறதா. தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னக்கூடிய ஒருத்தருடைய நாங்கள் அவரைத்தான் நாங்கள் எங்களுடைய முன்னோடியாக வைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்ய போகிறாங்க? இப்போ பாருங்கள், 10ஆம் வகுப்பு தமிழ் புஸ்தகம். எடப்பாடி தன்னை ஒரு ஜெயலலிதா ரேஞ்சிலேயே தன்னை வைத்து கொண்டு இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு 30% மேலே ஓட்டுக்களை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் பேசினார்கள். அவர்களுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு எல்லாமே இருக்கு. இப்போ சபரிமாலாங்கிறவங்க கூட இந்த மாதிரி நிறைய ஏதோ பேசுகிறாங்களாம். ஜாகீர் நாயக் புஸ்தகத்தை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியெல்லாம் அந்த அம்மா பேசுதான். இப்போ தான் பயங்கர ஃபேமஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருக்கும் உடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஆண்கிறவர் யாரிடமும், அதாவது பெண்ணுக்கிட்ட எந்த அனுமதியெல்லாம் வாங்க தேவையில்லை, தலாக் சொல்லி பண்ணிட முடியும். முன்னாடி இந்த சிஸ்டம் இருந்தது, முத்தலாக் சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் தலாக்னு சொல்லி ஈவன் ஃபோனில் கூட நீங்கள் தலாக் சொல்லி வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சு நீங்கள் அந்த பெண்ணை விவாகரத்து பண்ண முடியும். நீங்கள் எந்த அனுமதியும் எங்கேயும் பெற வேண்டாம். ஆனால் ஒரு பெண் தன் கணவனை விவாகரத்து செய்யணும்னா அந்த ஆண்கிட்டையே போயிட்டு எனக்கு விவாகரத்து கொடுத்துரு அப்படின்னு போய் அவன்கிட்டயே அனுமதி வாங்கணுமா? அதை அவமானப்படுத்தி அம்பேத்கர் எழுதினதை மாற்றி திருத்தி யாருடைய சம்மதமும் இல்லாமல் சேர்த்தது நீங்கள் தான். அதை மீண்டும் எடுக்க வேண்டும். என்ன அம்பேத்கர் எழுதினாரோ அதுதான் இருக்கணும். அதுதான் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய உயரிய மரியாதையாக இருக்கும். அம்பேத்கர் ஒரு விஷயத்த சொன்னாலும் நீங்கள் எல்லாரும் நாங்கள் அம்பேத்கரை கடைபிடிக்கிறோம்னு எல்லாரும் கூப்பிடிச்சு பேசுறீங்கல்ல, அப்போ அம்பேத்கரை உண்மையிலுமே கடைபிடிக்கணும்னா அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறது தானே இருக்கு. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் செய்திகள் எவை என்று பார்ப்போம். கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு செய்ய அறநிலையத்துறை பரிசீலிக்க நீதிமன்றம் உத்தரவு. இலக்கியவாதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட வீட்டை ரத்து செய்வது அவமானம். திமுக அரசின் மீது நீதிமன்றம் காட்டம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி, அடித்து பேசிய அமித்ஷா. முஸ்லிம் பெண்களின் விவகாரத்துக்கு கணவர் அனுமதி தேவையில்லை, உயர் நீதிமன்றம் அதிரடி. இந்திய அரசியலமைப்பில் இடையில் சேர்க்கப்பட்ட செக்குலரிசம், சோசியலிசம் இருக்க வேண்டுமா? மறுபரிசீலனை செய்ய RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹோஸ்பலே அறைகூவல். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் என்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பாண்டிக்குமார். வரும் ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூரில் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. இந்த குடமுழுக்கு விழாவில் தமிழில் வேள்வி நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று கோவையை சேர்ந்த சக்தி ஈஸ்வரர் சேவை அறக்கட்டளை தலைவர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் சைவ முறைப்படி 20 ஆண்டுகள் வேள்வியில் நடந்து வருவதாகவும் தமிழில் வேள்வி மந்திரங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குடமுழுக்கு விழாவில் தமிழ் வேள்வி ஆசிரியர்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், எப்படி மற்ற மந்திரர்கள் உரிமை வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் இது பரிசீலித்து தமிழில் குடமுழுக்கு நிகழ்வுகளை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்குண்டான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இது போன்ற உத்தரவுகளை வழங்குவதற்கு நீதிமன்றங்களுக்கு முதல்ல என்ன அதிகாரம் இருக்கிறது? இது ஒரு சமயம் சார்ந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு திருக்கோவில்ல ஒரு சாமியை பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அப்படின்னால அதுக்கு நம்ம பிராண பிரதிஷ்டை செய்கிறோம், அதற்கு உயிர் கொடுக்கிறோம். அப்படிதான் நம்மளுடைய சமயம் சார்ந்த நம்மளுடைய நம்பிக்கை அப்படித்தான் இருக்கிறது. அப்படி பிரதிஷ்டை செய்யும் பொழுது
அந்த பிரதிஷ்டை செய்வதற்கென்று ஒரு விதிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். அந்த விதிமுறை பிரகாரம் செய்யப்பட்ட கோவில்களுக்கு என்ன மாதிரியான கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட சடங்குகள், பூஜைகள், நியமங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன்படிதான் செய்ய வேண்டுமே தவிர இஷ்டத்துக்கெல்லாம் இங்க பண்றதுக்கான எந்த அதிகாரமும் இங்க வழங்கப்படவில்லை. அதனால அதுக்கு தான் ஆகமம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எந்த ஆகமத்தின்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஆகமத்தின்படி தான் குடமுழுக்கு செய்ய வேண்டும், அது எல்லா பூஜைகளும் செய்ய வேண்டும். அப்ப இதையெல்லாம் காப்பதற்குத்தான் இங்க HRNC என்கக்கூடியது இருக்கிறது. இதை பாதுகாக்க வேண்டும், இதை காக்க வேண்டும். இதையெல்லாம் சரிவர நடைபெறுகிறதா என்பதை நீங்க பார்க்கணும். இதற்காக தான் இந்த HRNCங்கிறது இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பார்க்காம அதையே இன்னைக்கு ஒரு கொலை செய்து அந்த சடங்கு சம்பிரதாயங்களையே ஓவர் ரூல் பண்ணி இவங்களே ஒண்ணு புதுசா புகுத்த போறதுக்கு எதுக்கு HRNC தேவை? அது போல இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள்ல இப்படி மேலோட்டமாக நீதிமன்றங்கள் கருத்து சொல்வது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்பதும் நமக்கு கேள்விக்காக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இவர் சொல்லியிருக்கிறதுல தமிழ் வேள்விகளை நான் 20 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். தமிழ் வேள்விக்கான மந்திரங்கள் எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தொல்காப்பியம், அப்புறம் அகராதி நூல்கள், அடுத்து திருக்குறள், இதுல இருந்தெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். தொல்காப்பியம் என்கிறது பொதுவாக எல்லாரும் அறிந்தது இலக்கண நூல், ஒரு இலக்கண நூல் அது. அதே போல திருக்குறள்ங்கிறது ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கான எந்த இதுல இருந்தாலும் அந்த மக்களுக்கான ஒரு வாழ்வியல் சார்ந்த நீதி கருத்துக்களை, நீதியை வலியுறுத்தக்கூடிய, ஒரு அறத்தை வலியுறுத்தக்கூடிய வாழ்வியல் சார்ந்ததான ஒரு நீதி நூல்னு சொல்லலாம் அதை. அப்படிப்பட்ட நூல்கள். இப்ப அந்த நூல்கள்ல இருந்து நான் மந்திரத்தை எடுத்து வேள்வி செய்ய போகிறேன்ங்கிறது ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? எப்படி அதை எந்த லாஜிக்ல நம்ம அதை எடுத்துக்க முடியும்? ஆகமமாகி நின்று அன்னிப்பான்தாள் வாழ்க. ஆகமம் யார் கொடுத்தது? சிவபெருமானே கொடுத்தது. அவருடைய தாள் பணிகிறோம் தான் இருக்கு. இங்க இருந்து தமிழ் ஆகமம் எங்க கூட சொல்லியிருக்காரு அவரு? என்னென்ன ஆகமங்கள் இருக்குங்கிறது இருக்கு. சைவ ஆகமங்கள் எத்தனை இருக்கிறது, வைணவ ஆகமங்கள் எத்தனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இருக்கு. எங்கேயாவது இது மாதிரி தனியா ஏதாவது தமிழ்ல வேள்வி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆகமத்துல எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? அதற்காக என்ன தமிழ் மொழி இந்த வேள்வி தமிழ் மொழியில செய்யல அப்படிங்கறதுனால தமிழ் மொழி இந்த அதனுடைய சிறப்புல இருந்து குறையுமா? இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, வேண்டுமென்று என்ன சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கோ அதையெல்லாம் அழிப்பதற்கு அந்த இடத்துல ஒரு மொழி அரசியலை செய்வது. அதுதான் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க, சேகர் பாபு சொல்றாரு திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு தமிழில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிடுறாரு. தமிழில் குடமுழுக்கு செய்யப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் பொழுது ஒரு கோர்ட்ல இப்படி ஒரு கேஸ் இருக்கு, கோர்ட்ல இப்படி ஒரு கேஸ் இருக்கும்போது ஒரு நீதிபதி இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஒரு இன்னைக்கு அரசியல் அழுத்தங்களுக்கு தகுந்தாற் போல, இல்ல அரசியலுடைய நரேட்டிவ்க்கு தகுந்தாற் போல இன்னைக்கு நீதிமன்றங்கள் கூட இப்படிப்பட்ட கருத்துக்களை கூற தொடங்கி இருக்கின்றனவா என்கக்கூடிய ஒரு சந்தேகம் நமக்கு இந்த இடத்துல வருகிறது. இதுல ஒரு சந்தேகம் இருக்கு நீதிபதியோட கருத்துல. ஃப்ரீடம் ஆஃப் வொர்ஷிப், அதாவது மத சுதந்திரத்தில் எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாதுன்னு ஒரு அடிப்படை இருக்கு. அந்த அடிப்படை மீற மாதிரி இருக்கு. ஆமா, நிச்சயமாக. ஏன்னா இந்த சமயம் சார்ந்த கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் பொழுது இதற்குள்ள இருக்கக்கூடிய மொத்த ஆழமான விஷயங்கள் எல்லாத்தையும் வைத்து தானே நீங்க பேச முடியும். இது எப்படி நீங்க இதை எந்த அடிப்படையில இவர் தமிழில் குடமுழுக்கு செய்வதை HRNC கன்சிடர் பண்ணணும்னு சொல்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல எழுகிறது அல்லவா? ரெண்டாவது, இவர் சொல்லக்கூடிய தமிழ் வேள்வி அப்படிங்கிறது இட்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ட், அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லையே. நீங்களாம் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு எழுதி வச்ச டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும்? இதுக்கான பிரமாணம் எங்க இருக்கு என்கக்கூடிய கேள்வி வருகிறது இல்லையா? மறைந்த தமிழாளர் திரு சாமி தியாகராஜன் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். சொன்னால் விரோதம் ஆயினும் சொல்கிறேன் அதுல அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுல அவர் ஆதாரத்தோடு இவங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தமிழ் வேள்வி, தமிழ் குடமுழுக்கு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட முட்டாள்தனமான விஷயம், எதை கொண்டு எந்தெந்த பாக்களை எதோடு சொல்றீங்க, எப்படி இது அதுக்கு மேட்ச் ஆக முடியும், ஏன் அதை அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத பத்தி விரிவாக அவர் அந்த நூல்ல சொல்லியிருக்கார். அந்த நூலை வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் தான் வெளியிடவும் செய்தது. அந்த நூல் அதை படிச்சு பார்க்கணும். இப்படி எதுவுமே இல்லாம, இதை பத்தி எதை பத்தியுமே கவலை இல்லாம நீங்களா ஒரு விஷயத்தை எப்படி புகுத்த முடியும் ஒரு சமயத்தில் அப்படிங்கக்கூடிய கேள்விதான் நம்ம இந்த இடத்துல நமக்கு வருகிறது. அப்ப இப்போ நம்ம தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி புதிதாக வந்திருக்கக்கூடிய கவாய் சொல்றார், இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷரி அப்படின்னு வரும்பொழுது ஜுடிஷரிக்கு எப்பயுமே ஜுடிஷரி தான் எல்லாத்தையும் விடாது.
மேலானது, கான்ஸ்டிடியூஷன் தான் எல்லாத்துக்கும் அப்பர் ஹேண்டா இருக்கிறது அதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிதான். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது ஏற்கனவே பல உச்சநீதிமன்றங்கள் என்ன பல வழக்குகள் உச்சநீதிமன்றத்துல பல வழக்குகள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆகமம் என்ன சொல்கிறதோ இல்ல அந்த கோவிலினுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன சொல்கிறதோ அதை மீறி ஒரு விஷயத்தை செய்வதற்கு இங்கு அனுமதி மறுக்கப்பட்டு தான் இருக்கிறது. பல நேரங்கள்ல அப்படிதான் தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அந்த கோவிலுக்கு சம்பிரதாயமோ அதை தான் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற தெளிவாக பல தீர்ப்புகள் வந்திருக்கும் பொழுது, இன்னைக்கு ஒரு கீழ்கோர்ட்ல வந்து ஒரு ஹைகோர்ட்ல வந்து இந்த மாதிரியான ஒரு இதை நீங்க சொல்றீங்க, தீர்ப்பு அப்படி சொல்றீங்கன்னா, அப்ப இந்த ஜுடிஷரி இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் நரேட்டிவுக்கு தகுந்த மாதிரி சொல்வது என்பது சரியா? ஏன்னா இன்னைக்கு இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னா, இது தமிழகத்துல வந்து தமிழ்ல எல்லாமே பண்ணணும் அப்படின்னு ஒரு மொழி அரசியலுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும், தமிழில் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பலர் உண்மையிலேயே இப்போ ஒரு அறுபடை வீடுக்கு கூட ஒரு வழக்கு போட்டார் ஒருத்தர். அறுபடை மாதிரி வீடுகளை அமைப்பதற்கு வந்து ஆகம விதிகளுக்கு முரணானது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி தமிழில் குடமுழுக்குங்கிறதே ஆகம விதிகளுக்கு முரணானது, இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை, இப்போ இவர் வந்து ஏன் கேஸ் போடல? நியாயமா நீ இப்ப கேஸ் போட்டிருக்கணும்ல, இப்ப ஏன் நீ கேஸ் போடல? அந்த அனைத்து சாதியினர் சங்கத்தினுடைய தலைவர் அரங்கநாதன் எங்க போனார்? இப்ப அவரு ஒண்ணுமா வேணாமா? இப்ப எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகமத்தை மீறுகிறது இந்த செயல். இந்த மாதிரி ஒரு ஆகமமே கிடையாது. தமிழில் ஆகமம் எங்க இருக்கு? இது அறுபடை வீடுகள் ஒண்ணுதானே? ஆமா, இது அறுபடை வீடுகள் ஒண்ணுதானே. நீ அன்னைக்கு என்னென்னமோ பேசினீ அந்த அறுபடை வீடுகள் பத்தி. திருச்செந்தூர் இதற்கு இது ஃபேமஸ், திருப்பரங்குன்றத்துக்கு இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஒரு அறுபடை வீடுக்கும் ஒன்னொன்னு இருக்கு எல்லாம் சொன்னீங்கல்ல. எங்க இருக்கு திருச்செந்தூர்ல? எங்க எப்ப தமிழ் குடமுழுக்கு எந்த இதுல பண்ணிருக்காங்க? என்ன பிரமாணம் இருக்கு? அப்ப அன்னைக்கு அது தேவைப்படுது. ஏன்னா அன்னைக்கு அந்த அரசியலுக்கு ஒரு ஆளை பிடிச்சி போட்டு அன்னைக்கு ஒரு வழக்கு, இப்ப இன்னைக்கு இந்த அரசியலுக்கு ஒரு ஆளை பிடிச்சி போட்டு ஒரு வழக்கு. அப்ப மொத்தத்துல என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமய சடங்குகள் அனைத்தையும் சீர்குலைக்க வேண்டும், மக்களுக்கும் அந்த கோவிலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்க வேண்டும். அதாவது அறநிலையத்துறை ஒரு வேலையா செய்யுது. இப்ப அடிமடியில கை வைக்கக்கூடிய ஒரு வேலையை இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் கோவிலோடைய சொத்துக்களை அளித்தார்கள், இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நகை ஆபரணங்கள் இதை எல்லாத்தையும் எடுத்தாங்க, கோவிலில் சிலைகளை காணாமல் போக செய்தார்கள், விக்கிரகங்களை காணாமல் போக செய்தார்கள், கோவிலுக்கு பூஜையே செய்யாத மாதிரி கோவில்களை அப்படி விட்டார்கள், எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த கோவில்கள் இப்ப சில கோவில்களை வந்து என்ன பண்ணாலும் அவங்களால மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட கோவில்கள் இன்னும் இங்க தமிழகத்துல இருக்கு. அதெல்லாம் உயிரோட்ட உள்ளமைகளாக இருக்கு. இவங்களால அதை அழிக்க முடியல. அப்ப அதையும் அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? அங்க இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களை அழித்து விட்டால் அதன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு அறவே போயிடும், அந்த கோவில்களும் ஈஸியா அழிந்துவிடும். இது என்னுடைய தொடர்ச்சி தான். இது லைனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதுல வந்து இன்னைக்கு இந்த கையை வச்சிருக்காங்க. ஆனா என்ன நமக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னா, நீதிமன்றங்களுடைய இந்த தீர்ப்புகளும் நமக்கு மிகுந்த ஒரு வருத்தத்தையும் கொடுக்கிறது. பொலிட்டிக்கல் நெரேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி தீர்ப்புகளை எழுதுகிறார்களாங்கிற சந்தேகமும் நமக்கு எழுகிறது. அரசு வந்து ஒரு வீடு கொடுத்துட்டு அந்த வீட்டை திரும்ப வாங்கிக்கிறதுன்றது ஒரு எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான விஷயம்ன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022 மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பேரில் 97வது பிறந்த நாள். அப்போது அவர் அந்த முன்னிட்டு வந்து எழுத்தாளர் தமிழ் எழுத்தாளருக்கு உயிர் விருதுகள் வழங்கப்பட்டன. அவர்களுக்கு கனவு இல்லங்கள் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் வந்து அந்த டைம்ல வந்து அந்த அவார்டு ஒன்று கல்மரம் நாவலுக்கு சாகித்ய அகாடமி பெற்ற திலகவதி என்றவர் அண்ணா நகரில் வந்து 1440 சதுர அடியில் வந்து அவர் வீடு ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்டது, எல்லாமே பண்ணது. ஒதுக்கப்பட்ட பிறகு அவர் ஏற்கனவே வீடு பெற்றுள்ளார். அந்த காரணத்தை காட்டி 2024 வந்து அந்த ஒதுக்கீடு வந்து ரத்து செய்யறாங்க. இதை எதிர்த்து வந்து திலகவதி என்ன பண்றாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் நாடுறாங்க. நாடும்போது அப்போது வந்து நீதிபதி அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். வீடு ஒதுக்கி பின்னர் ரத்து செய்வது இலக்கியவாதிகளை அவமதிக்கும் செயல். ஏதோ இலவசமா படுறதில்ல, அவர் வந்து ஒரு தன்னுடைய திறமைக்கு கொடுத்த ஒரு அவார்டை வந்து திரும்ப பெறுவதில் போடுவே அப்படின்னு இருக்காங்க. கருணாநிதி ஒருவேளை கருணாநிதி இருந்திருந்தால் அவருடைய விருப்பத்துக்கு முரணாகனதா தற்போதற்கு அரசுக்கு தெரியாதா அப்படின்னு இருக்காரு. அதே போல திருத்திய முந்தைய ஆணையுடன் அமல்படுத்தப்படக்கூடாது, மீண்டும் வந்து நீங்க இது பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. இதே மாதிரி ஒரு பிரச்சனை இன்னொரு கவிஞர் இருக்கு, கவிஞர் மேத்தா. அவர்களுக்கு ஏற்கனவே வீடு கொடுத்து ரத்து செய்திருக்கு. அவரோட மனுவும் ஜூலை 8 வந்து விசாரணைக்கு வருது. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க?
நீதிமன்றம் இப்ப எத்தனை தடவை இவங்களுக்கு திட்டினாலும் இது என்ன கேட்கவா போறாங்க? மானம் இல்லை இந்த அரசுக்கு. முதல்ல அதை ஏதாச்சும் ஒரு மானம்னு ஒன்று இருந்ததுன்னா ஏதாவது வந்து ஐயோ அவமானப்பட்டோமே, இன்னைக்கு நீதிமன்றம் நம்மளை கேள்வி கேட்டுருச்சு, நம்ம இப்படி போய் அசிங்கப்படுறோமே அப்படின்றது தோணும். பல முறை பல வழக்குகள்ல ஏற்கனவே நீதிமன்றம் அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது, என்னென்னமோ நடந்திருக்கு. ஆனா எந்த அதிகாரிகள் மேலும் எந்த நடவடிக்கையும் நீதிமன்றமும் எடுக்கவில்லை. அது அப்பப்போ சொல்லும். அது எக்கச்சக்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இன்னைக்கு இருக்கு. அது கூட ஒரு லிஸ்ட் வந்தது, இவ்வளவு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கேசஸ் வந்து இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி, இவ்வளோ சட்டத்தை மீறி இவ்வளோ செய்யறாங்க, கோர்ட் என்ன சொன்னாலும் கண்டுக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள நம்ம பார்க்குறோம். ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதோ கேட்கக்கூடிய காதுகளோ இன்னைக்கு திமுக அரசுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா இவங்க தான் என்ன சொல்லிப்பாங்க, நாங்க தான் தமிழையே காத்து நிற்கிறோம், படைப்பாளிகளுக்கு நாங்க தான் வந்து அப்படி செய்ய போறோம், படைப்பாளிகளை வந்து அங்கீகரித்து வீடு கொடுக்கும் முதல் அரசு அப்படின்னு எல்லாம் நீங்க அப்ப டைட்டில் போட்டீங்க. அப்ப இன்னைக்கு பேப்பர்ல இது எங்கேயோ ஒரு ஓரமா வந்திருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு பேப்பர்ல இது எப்படி வந்திருக்கணும், படைப்பாளிகளை அவமானப்படுத்தும் அரசு திமுக வந்திருக்கணுமா வேணாமா? இந்த பேப்பராவது இன்னைக்கு அதை போட்டாங்களான்னு பாத்தீங்களா? விருது கொடுக்கும்போது பெரிதாக போட்டு இப்ப நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு அன்னைக்கு ஒரு விருது சொன்னீங்க, அன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு 2 விருது கொடுத்து, 2 எத்தனை கவிஞர்களை கொடுத்தாங்க நமக்கு அப்ப தெரியல, அத்தனை படைப்பாளர்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. இப்ப அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இப்படி புடுங்கியாச்சு, இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு புடுங்கிறது. என்னன்னா இப்ப சமீபத்துல நான் எங்கேயோ போயிருந்த போது சொன்னாங்க, அதாவது இந்த அரசு இதெல்லாம் வந்து இந்த அதிகாரிகள் இவங்கெல்லாம் கூட வந்து இலவசமா உங்களுக்கு பொருட்கள்லாம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு போட்டோ ஷூட்லாம் எடுத்து எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, போட்டோ ஷூட்லாம் முடிஞ்சோன்னா அவங்க கிட்ட திரும்பி எடுத்துட்டு போயிடுறாங்களாம். இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது சாதாரண மக்கள் கிட்ட நடக்குது. இதேதான் பெரிய அளவுல எப்படா நடக்குது அப்படின்னு பார்த்தா, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு எல்லாம் அலோகேட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வாங்கிக்கிறது. சில இடங்கள்ல வந்து இந்த அலோகேட் பண்ணது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட இருக்கும், ஆனா இதை அலோகேட் பண்ணி புடுங்கியிருக்காங்க திரும்ப. அதுக்கு ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வேற திட்டத்தின் கீழே இவங்களுக்கு வீடு கிடைச்சிருச்சு ஏற்கனவே, அதனால இந்த வீட்டை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு இப்ப இவங்க முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு இதுதான் சாதனை, எங்கள் அரசின் சாதனை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, எல்லா பேப்பர்களும் இது அரசின் சாதனை அல்ல, இந்த அரசினுடைய வேதனைகள் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு பட்டியலிட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஏன்னா இவங்க நம்பர் 1 நாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பக்கத்துல ஃபுல்லா ரொப்பி போடுறீங்கல்ல. இப்ப அவர் சொல்லியிருக்காராமே ஸ்டாலின் வர, திமுக ஆட்சிதான் இனி என்றென்றும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜனநாயக நாடு இல்ல, இது எப்படி சாத்தியம்? அதாவது பெரிய பெரிய டிக்டேட்டர்ஷிப் அதிபர்கள் அந்த மாதிரி நாடுகள்லயே என்னென்னமோ மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஜனநாயக நாட்டுல நான் தான் இருப்பேன் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அந்த டெமோக்ராட்டிக்கு மாறான ஒரு மனநிலையை காமிக்குதுன்னு பாருங்க. நான் மட்டும்தான் ஆட்சியே புரியணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையை அவர் காமிக்குது. இது போல வந்து ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது திமுகக்கு ஒரு கை வந்த கலை. கருணாநிதி ஆட்சி காலத்துல இருக்கும் பொழுது 3 படி, அதாவது ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம் அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் போச்சு, அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னே தெரியல, மக்களும் மறந்துட்டாங்க. இவங்க அதை கொஞ்ச நாள் கேட்டு பார்த்தாங்க, அதோட விட்டு போச்சு. அப்புறம் நாங்கள் சிங்கார சென்னை திட்டத்தின் கீழே கூவத்தை வந்து நாங்கள் சுத்தப்படுத்தி அதில் போட்டு ஓட்டுவோம் நாங்கள். அப்புறம் அதில் முதலை வந்து விட்டது, அதனால அதை செய்யலைன்ட்டாங்க. அப்புறம் இப்ப கூட பாருங்க, இந்த ஆட்சி 2 முறை பட்ஜெட்லயும் அந்த இது குறிப்பெல்லாம் போட்டு எல்லாம் அதுக்கு எவ்வளவு காசு எல்லாம் போட்டாங்க. என்ன ஆச்சு யாருக்கு தெரியும்? அதான் சச்சார் கமிஷன் சொன்னாரு, விஞ்ஞான ஊழல். அதுக்கடுத்து இப்ப என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு வந்து நாங்க 1000 ரூபாய் தரோம், அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் தரப்படும் நாங்க. அப்புறம் என்னாச்சு, யாரை வரலையே என்ன எதுன்னு எல்லாம் கேட்டோடனே தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தருவோம் அப்படின்னாங்க. அந்த தகுதி என்ன, கடைசி வரைக்கும் அந்த தகுதியை பற்றின விஷயம் சொல்லவே இல்லை. எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, அந்த தகுதி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் கொடுத்தாங்க. அப்ப இப்ப கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து பஸ் பயணம் வந்து இலவசம் அப்படின்னாங்க. அப்படி இலவசம்னு கொடுத்துட்டு எவ பார்த்தாலும் அது ஓசிக்கு போறீங்களேன்னு கேவலப்படுத்தவும் செஞ்சாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளோ கீழ்த்தரமான மக்கள் தானே இன்னைக்கு படைப்பாளிகளை கேவலப்படுத்தினதை பத்தி இவங்க என்ன கவலைப்பட போறாங்க? அதை பத்திலாம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கு? என்ன சாதாரண மக்கள் கிட்ட செய்தார்களோ அதை இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு படைப்பாளி இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்கிட்டையும் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. அதுதான் இவங்க
நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கிறதா தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னக்கூடிய ஒருத்தருடைய நாங்கள் அவரைத்தான் நாங்கள் எங்களுடைய முன்னோடியாக வைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்ய போறாங்க? இப்போ பாருங்க, 10ஆம் வகுப்பு தமிழ் புஸ்தகம், அந்த தமிழ் புஸ்தகத்துல இப்போ சங்க இலக்கியங்கள் பத்தி ஒரு அறிமுகம், இலக்கிய நூல்களை பத்தி அறிமுகம் அப்படிங்க வரும் பொழுது அதுல வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் பத்தின குறிப்பே இல்லை. சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னா அது வெறும் வந்து 8 தொகை மற்றும் 10 பாடல்கள் இதோட முடிச்சுட்டாங்க. அப்ப நீங்க 14 கீழ்கணக்கு நூல்களை பத்தி எனக்கு குறிப்பே இல்லைன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்ல தான் இப்ப திருக்குறளே வருது. ஆமா. அப்ப நீங்க திருக்குறளே எப்படி இவங்க ஒழிச்சிட்டாங்கன்னு பாருங்க. வசதியா மேல்கணக்கு நூல்களை மட்டும் சொல்லி கீழ்கணக்கு நூல்களை இவங்க குறிப்பிடவே இல்லை. அந்த மாதிரிதான் இவங்களுடைய இது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாடத்துல வந்து மனப்பாட பகுதி, அதாவது ஒரு கவிதை, கண்ணதாசனோட ஒரு கவிதையை வச்சு, இலக்கணத்தை மெயினா வைக்கல, கண்ணதாசனோட ஒரு கவிதையை வச்சு ஒரு சினிமா பாடல்லாம் வச்சு அதுதான் இன்னைக்கு அதுல மையமா இருக்கு. அது வந்து ஒரு மனப்பாட பகுதியா. ஆனா அதே நேரத்துல பரிபாடல்ல, ஒரு தமிழ் இலக்கணத்துல இருக்கக்கூடிய பரிபாடல்ல ஒரு அழகான பாடல், அந்த பாடல் வந்து மனப்பாட பகுதி கிடையாது. அதுல உள்ள இலக்கண குறிப்புகள் இல்லை. சினிமா பாடல்ல இருக்கிறதுல வந்து நீ இலக்கண குறிப்பு எழுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து நீங்க இந்த தமிழை வந்து நீங்கள் தரம் தாழ்த்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிறீர்கள்னு பாருங்க. அப்புறம் எங்க போய் உங்களுக்கு தாய்மொழி நீங்க எங்க கொண்டு போய் நீங்க வளர்க்க போறீங்க? அதனால தமிழையும் இவர்கள் மதிக்க போறதில்ல, கல்வியையும் இவர்கள் மதிக்க போறதில்லை. இன்னைக்கு எந்த லெவல்ல வந்து மாணவர்களும் இன்னைக்கு மாணவிகளுடைய செயல்பாடுகள் இருக்கு, கல்வித்துறை எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். அதனால இப்ப என்ன, இவங்க இலக்கியவாதிகளுக்கு மட்டுமா இவங்க பெரிய அளவுல மரியாதை கொடுத்துட்டு போறாங்க? யாருக்கும் மரியாதை கொடுக்காத ஒரு அரசு இந்த அரசு. தாந்தோன்றித்தனமாக ஹிட்லர் மாதிரி வேலை செய்யக்கூடிய, அதாவது அந்த சோ படத்துல அந்த துக்ளக் ஆட்சியை பத்தின அந்த படம் வரும், அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை இன்னைக்கு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு தமிழக பத்திரிகைக்கு பேட்டி எடுத்திருந்தார். பேட்டியில் வந்து 11 ஆண்டுகள் சாதனைகள் மற்றும் தமிழகத்தில் எவ்வாறு நிதி ஒதுக்கீடு பெற்றதும், அதே மாதிரி ஜனநாயக கூட்டணி எப்படி 2026 இலக்காக பயணம் செய்யப்படுவதும் பற்றி குறிப்பிட்டிருந்தார். மோடி அரசின் சாதனையா வந்து உலகத்தில் 4வது பொருளாதார நாடா ஒன்று வளர்ந்திருக்குன்னு சொல்லியிருந்தாரு. 28 கோடி பேர் வந்து வறுமையிலேருந்து மீட்டிருக்கும் அப்படி சாதனை சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி 2026 ஆட்சி அமைப்பது நிச்சயம், பாஜக அந்த ஆட்சியில் அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக அரசு ஊழல், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, தலித் எதிர்ப்பு புகார்கள் காரணமாக வந்து மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை சம்பாதிச்சிருக்கின்றாரு. அதே நேரத்தில் வந்து தமிழகத்திற்கு வந்து பாஜக வந்து கிட்டத்தட்ட 5.48 லட்சம் கோடி நிதிகள் இருக்கிறதுக்காக பல்வேறு மத்திய அரசு திட்டங்களை திமுக அரசு தனக்கு செக்யூரிட்டி தவறான இதுல பிரச்சாரங்கள் மூலமா தனக்கு இருக்கு. அதே நேரத்தில் அவர் முக்கிய சட்டத்திட்டங்கள் வந்து எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டங்கள் மாநிலங்களில் பிறப்பிக்கப்படுகிறது, லவ் ஜிகாத் சட்டங்கள் வந்து இது ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அவர் உட்கட்சி பற்றி பேச வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, அடுத்த பாஜக தலைவர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படுகிறார் அப்படின்றாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு கேள்வியில் வருது. அது வந்து சட்டவிரோத குடியேறிகளை பற்றி கேட்கப்படும் போது, பாஜக ஆட்சி அமைந்தவுடன் தமிழகத்தில் உள்ள சட்டவிரோத குடியேறிகள் வந்து வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து திமுக மீது குற்றச்சாட்டுகளோடு கேட்கப்படும் போது மதுபான ஊழல், மணல் வேலைவாய்ப்பு இன்மை, ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள் ஊழல், தலித்துக்கு எதிரான அநீதிகள், பெண்கள் மீதான வன்கொடுமைகள், இந்த மாதிரி சொல்றாரு. இதுல முக்கியமான அவங்க எல்லாருமே ஏற்பட்ட விஷயம் என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிகள் வந்து ஆட்சியில் ஆகும்போது பாஜக அங்கம் வைக்குமான்ற கேள்விக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாரு. இந்த செய்திகள் எப்படி பாருங்க? அமித்ஷாவுடைய பேட்டி அதுல வந்து பல விஷயங்களை நம்ம இப்போ அதில் பார்க்க வேண்டியிருக்கு. 2-3 விஷயம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த செய்தியவே இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதை இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வந்து கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பிலிருந்து சொல்லி வருகிறார்கள். இதற்கு பதிலடியாக ஆமா, நம்ம ஏற்கனவே ஸ்ரீ டிவியில ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி வந்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அதிமுக அப்படிங்கக்கூடியது ஒரு மூழ்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏன்னா 18% கீழே அதனுடைய வாக்கு சதவீதம் என்பது குறைந்து விட்டது, சரிந்து விட்டது. அதனால இதுக்கு மேல வந்து அதிமுகவுடைய கூட்டணி, அதிமுக கூட அமைச்சு நம்ம இப்ப போய் தேவையில்லாம ஒரு கூட்டணி அமைச்சு அதிமுகவுக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அது இன்று நடந்திருக்கிறது. அந்த அதிமுகவினுடைய கூட்டணி நம்ம வைக்க வேண்டியதற்கே நம்ம பாஜகவில் நடந்த சில தவறுகளும் சில அரசியல் நிர்பந்தங்களும் இன்னைக்கு நம்ம அதிமுக கூட கூட்டணி போக வேண்டிய நிலை பாஜகவிற்கு ஏற்பட்டிருக்கு.
இந்த தேர்தல் முடிந்தவுடன் பாஜகவிற்கு ஒரு பெரிய தோல்வி அப்படின்னு வந்தாலும் கூட அந்த நேரத்துல வந்து தொண்டர்களுடன் இணைந்து மீண்டும் கட்சி வந்து உணர்ச்சி பூர்வமாக மீண்டும் உணர்வுபூர்வமாக தட்டி எழுப்ப வேண்டிய அதனுடைய தலைவர் என்பவர் நான் படிக்கிறேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். இது ஒரு மேஜர் செட்பேக்காக நம்ம ஸ்ரீ டிவியில சொல்லி கொண்டு வந்தோம். இதெல்லாம் இதுக்கு ஒரு காரணமாக தான் இன்னைக்கு அந்த கூட்டணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டு விட்டது. எடப்பாடி வந்து தன்னை வந்து ஒரு ஜெயலலிதா ரேஞ்சிலேயே தன்னை வைத்துக்கொண்டு இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு 30% மேல ஓட்டுகளை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் பேசினார்கள். அவர்களுடைய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு எல்லாமே இருக்கு. அதையவே நாம இன்னைக்கு வந்து இபிஎஸ் பேசிட்டு இருந்தா எதுவும் நடக்க போறது இல்லை. ஆனா இபிஎஸும் இந்த இடத்துல ஒரு பக்கம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து திமுகவை வந்து இதுல இருந்து விரட்ட வேண்டும், திமுகவை தமிழகத்துல இருந்து விரட்டி இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டி எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும் தமிழகத்துல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது இன்னைக்கு அதிமுகவால் தனியாக நின்றால் நடக்க போவது கிடையாது. அதற்காக ஒரு கூட்டணி என்பது நிச்சயமான இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிற அதை தான் இன்னைக்கு அமித்ஷா இங்க வந்து சொல்லியிருக்கிறார். அதிமுக அதை இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன, அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதை இன்னைக்கு பார்க்கணும். அப்ப கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள், கருத்து வேற்றுமைகள், இதை எல்லாத்தையும் கலைந்து விட்டு ஓரணியில் திரண்டு இன்னைக்கு இதை வந்து மாற்ற வேண்டும், இதற்கு மாற்றாக வர வேண்டும் என்று ஒரு அணியில் இணைந்தால் மட்டுமே இது வந்து சாத்தியமாக போகிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஆன்டி டிஎம்கே ஓட்டுகள் எப்படி வந்து அது ஏடிஎம்கேக்கு போகிறது வந்து தடுத்து தங்களுக்கு வரும் அப்படிங்கக்கூடியதை தான் பார்க்கிறோம். ஏடிஎம்கே உடைய ஒவ்வொரு சரிவும் டிஎம்கே தன்னுடைய லாபமாகத்தான் பார்க்க போகிறது. அப்ப அதற்காக தான் அவர்கள் வந்து இங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து இன்னைக்கு திமுகவிற்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா நம்ம வின் பண்ணுவோம், ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. அதனால எந்தெந்த கட்சிகளை எல்லாம் இந்த கூட்டணியில சேர்க்க முடியுமோ செய்து, தேவைப்பட்டால் அவர்களுக்கு மந்திரி சபையில கூட அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து விட்டு கொடுத்து இன்னைக்கு போய் கூட்டணி அமைச்சால் மட்டும்தான் இன்னைக்கு திமுகவை வெற்றிக்கொள்ள வேண்டும் என்கக்கூடிய நிலை. இதுதான் யதார்த்தம். இதுல திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி, எடப்பாடியும் இந்த யதார்த்தத்தை புரிந்து செயல்படுவார்களா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது அமித்ஷா இந்த யதார்த்தத்தை அமித்ஷா இன்னைக்கு இங்க பேசியிருக்கிறார் கூட்டணி பிரச்சனையை பத்தி. அதற்கு பின்னாடி இன்னும் பல விஷயங்களையும் அமித்ஷா இதுல பேசியிருக்காங்க. பல கேள்விகளுக்கும் இதுல பதில் சொல்லியிருக்கிறதை நாம் பார்ப்போம். அதிலெல்லாம் நம்மால் அமித்ஷாவினுடைய பதிலோடு ஒத்து போக முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா முக்கியமான சில விஷயங்களை நான் இதுல பாக்குறேன். மேற்கு வங்கத்துல இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரங்கள், இந்துக்களுடைய இன அழிப்பு பற்றிய ஒரு கேள்வி. அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டவிரோத வங்கதேச ஊடுருவர்களை எப்படி வெளியேற்றப் போகிறீர்கள், இந்த 2 கேள்விக்குமே அவர் ஒரே பதில தான் சொல்லியிருக்கார். இந்த மாநிலத்துல நாங்க ஆட்சியை பிடித்த பிறகு இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்ப இந்த மாநிலங்கள்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின் தான் இது சரியாகும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சராக இவர் எதற்காக இருக்கிறார்? அப்ப மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய வேலை என்பது என்ன? ஒரு மாநிலத்துல இன்னைக்கு வந்து ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இன அழிப்பை தடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு கிடையாதா? அது மத்திய உள்துறை அமைச்சருடைய கடமை கிடையாதா? அப்ப எதுக்காக அந்த போஸ்ட்? அறிக்கையை வைத்துக் கொண்டு என்ன பண்ண போறீங்க? அந்த அறிக்கை தான் தெரியுது. இத்தனை அறிக்கைகள் இன்னும் வங்கதேசத்துல இருந்து நீங்க பெற போறீங்க, மேற்கு வங்கத்துல இருந்து. இன்னும் எத்தனை இந்துக்கள் காவு கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல இல்லை. அப்ப உங்களுடைய கடமையை தட்டி கழிக்கிறீர்களா? உங்க பொறுப்பை தட்டி கழிக்கிறீர்களா? அப்ப இது மாதிரியான பேச்சுக்கள் அதாவது இன்னைக்கு நம்ம அடிக்கடி நம்ம ஸ்ரீ டிவியில சொல்லி கொண்டிருப்பதுதான், இந்துக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி, இந்துக்களுக்கு மட்டுமே ஆன ஒரு அரசியல் கட்சி என்பது இங்கே கிடையாது. பாஜக என்பது இந்துக்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால இன்னைக்கு பாஜகவை நம்பி இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்துக்கள் தங்களுக்கு ஏதோ இவர்களால ஏதாவது ஒரு மிடிமோட்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வைத்து ஓட்டளித்து தானே இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்துல ஏற்றி வச்சிருக்காங்க. அப்ப அந்த நம்பிக்கையே உடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேள்வியினுடைய இதற்கான பதில்கள் இருக்கும் பொழுது எப்படி அந்த பதில்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? மிகவும் வருத்தத்துக்குரியதாக அமித்ஷாவிடமிருந்து இப்படி ஒரு பதிலை வந்து ஏற்க முடியவில்லை, நிச்சயமாக ஏற்க முடியவில்லை. அப்ப அதே போல லவ் ஜிகாத், பொது சிவில் சட்டம், இதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது மாநில அளவில் உள்ளதையே அவர் வந்து மீண்டும் மீண்டும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மாநில அளவில் உள்ளதை இங்க கேள்விக்கே இடம் இல்லையே.
அது அந்தந்த மாநிலத்துல எல்லாம் நம்ம போய் கேட்கணும். நம்ம அதை கேட்கலையே. தேசிய அளவுல ஒரு சட்டம், தேசிய அளவுல ஒரு விஷயம் நடந்துக்கும் பொழுதுதானே அது எல்லா மாநிலங்களிலும் பொருத்தமாக இருக்க முடியும். அதற்கும் அவருடைய பதில் என்பது கூறியிருக்க பதிலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஏதோ அவருடைய கடமைகளை தட்டி கழிப்பதாகத்தான் அமைக்கிறது. பொறுப்பற்ற பதிலாகத்தான் இதை நம்மளால பார்க்க முடியுது. இதை ஜீரணிக்க முடியவில்லை. தெலுங்கானா நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் பெண்கள் கணவரின் ஒப்புதல் இல்லாமல் குலா முறையில் விவாகரத்து கோரலாம் அப்படின்னு இருக்காரு. இந்த வழக்கின் விவரம் பார்த்தீங்கன்னா, தெலுங்கானை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பெண் திருமண தகராறு காரணமாக சதா இ ஹக் ஷராய் கவுன்சில் அமைப்பு அணுகி குலா முறையில் விவாகரத்து கோரிட்டார். அந்த டைம்ல கணவர் சம்மதிக்கவில்லை. எனினும் அந்த அமைப்பின் மனைவி கோரிக்கை ஏற்று விவாகரத்து சான்றிதழ் வழங்கிச்சு. இதுக்கு எதிராக கணவர் தன்னோட ஒப்புதல் இல்லாமல் எப்படி விவாகரத்து சான்றிதழ் வழங்கப்பட்டதுன்னு கூறி அந்த விவாகரத்தை ரத்து செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கார். நாடும் போது அந்த நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. உயர்நீதிமன்றம் முஸ்லீம் பெண்கள் ஒருதலைபட்சமாக குலா விவாகரத்து கோரலாம் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே டைம்ல கணவர் ஒப்புதல் தேவையில்லை. மத நூல்களும் அந்த மாதிரி நடைமுறையும் கோடிட்டு விடவில்லை. மத அமைப்புகள் ஆலோசனை மட்டுமே செய்ய முடியும். விவாகரத்து உரிமையில் தலையிட முடியாது. நீதிமன்றம் என்ன சொல்லி விவாகரத்து சான்றிதழ் அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்கு. ரெண்டாவது குர்ஆன் வசனங்களை மேற்கோள் காட்டி 230, 28, 29 பெண்கள் உரிமை நிலைநாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விடுதலையை தான் பார்க்குறோம். ஏற்கனவே முஸ்லிம் பெண்களுக்கு இந்த முத்தலாக் தடை சட்டம் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சமயத்துல பல அந்த துலுக்க பெண்கள் போட்ட வீடியோக்கள் எங்கள் நன்றி பாராட்டி தெரிவிச்சது மோடிக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனா இந்த முத்தலாக் தடை சட்டத்திற்கு பிறகு இந்த மாதிரி அநியாயமான விவாகரத்துக்கள் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பெண்களுக்கான உரிமை எங்கள் மதத்துல தான் கொடுத்திருக்கு. பெண்கள் அவங்க விவாகரத்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் நிறைய துலுக்கர்கள் இந்த சேனல்ல யூடியூப் சேனல்ல கத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப சபரிமாலாங்கிறவங்க கூட இந்த மாதிரி நிறைய ஏதோ பேசுறாங்களாம். ஜாகீர் நாயக் புஸ்தகத்தை எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் அந்த அம்மா பேசுதான். இப்பதான் பயங்கர ஃபேமஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாருக்கும் கேள்வி என்னன்னா, இப்ப ஆண்கிறவர் யாரிடமும், அதாவது பெண்ணுக்கிட்ட எந்த அனுமதி எல்லாம் வாங்க தேவையில்லை, தலாக் சொல்லி பண்ணிட முடியும். முன்னாடி இந்த சிஸ்டம் இருந்தது, முத்தலாக் சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் தலாக்னு சொல்லி ஈவன் போன்ல கூட நீங்க தலாக் சொல்லி வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிச்சு நீங்க அந்த பெண்ணை விவாகரத்து பண்ண முடியும். நீங்க எந்த அனுமதியும் எங்கேயும் பெற வேண்டாம். ஆனா ஒரு பெண் தன் கணவனை விவாகரத்து செய்யணும்னா அந்த ஆண்கிட்டயே போயிட்டு எனக்கு விவாகரத்து கொடுத்துரு அப்படின்னு போய் அவன்கிட்டயே அனுமதி வாங்கணுமா? இது என்னங்க நியாயம்? இதுதான் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையா? இது எப்படிப்பட்ட உரிமை இது பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க? இப்ப எனக்கு என்னோட உரிமை, இப்ப எனக்கு என்னால அவரோட வாழ முடியல அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கொடுமை, எனக்கு பிடிக்கல, என்னதான் வேணா இருக்கலாம். ஆனா யாரை நான் வேணாம் என்று மறுக்கிறோனோ அவர்கிட்டயே போய் நான் அனுமதி கொடுனா அவன் எப்படி அனுமதி கொடுப்பான்? அவன் கொடுக்க முடியாது இல்ல. அப்ப நல்லா பாத்துக்கணும் எப்படிப்பட்ட பெண் உரிமை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரியான வழக்குகள் வரும்பொழுதுதான் வெளிச்சத்திற்கு வருகிறது உலகத்திற்கு என்ன மாதிரியான சிஸ்டம்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா சொல்லிட்டு போறதுதானே. அப்ப இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை இங்க கொடுத்திருக்கு. இதுக்கெல்லாம் சான்றிதழ்லாம் தேவையில்லை, அந்த பொண்ணோட டைவர்ஸ் செல்லும் அவங்களுடையது அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான தீர்ப்புகள் கூட இன்னைக்கு இந்த மாதிரி முத்தலாக் தடை சட்டங்கள்லாம் வந்த பிறகு நீதிமன்றங்களும் கூட வெளிப்படையாக ஒரு தீர்ப்புகளை கொடுக்க முடிகிறது. இதே காங்கிரஸ் அரசா இருந்தா ஷாபானு வழக்கு மாதிரி மாறி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு மோடி அரசு இருக்கனால அந்த மாதிரி மாறாது என்பதை நாம் நினைக்கலாம். ஏன்னா நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இதே போல ஷாபானு வழக்கும் பொழுது அதற்காக ஸ்பெஷலாக பார்லிமெண்ட்ல கொண்டு வந்த அந்த ஷாபானு வழக்குக்கு எதிரான ஒரு தீர்ப்பை சட்டசபையில பார்லிமெண்ட்ல பண்ணதை நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு இந்த முத்தலாக் தடை சட்டம் வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு பெருமளவு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. அதே போல இன்னைக்கு இந்த கூலா அந்த முறையில இன்னைக்கு பெண்களுக்கும் அதாவது பெண்கள் தரப்புல இருந்து அவங்களுடைய உரிமையும் இன்னைக்கு இந்த வழக்கின் மூலமாக நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். நம்மளுடைய ஆசை என்ன அப்படின்னா, இன்னும் கூட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் கூட பெரிய பாதுகாப்பு இன்னும் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பலதார திருமணம் அப்படிங்கிறது தடை செய்யப்பட வேண்டும். இந்த பலதார திருமணம் என்பது தடை செய்யப்பட்டால்தான் இன்னும் கூட அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கிடைக்கும். ஏற்கனவே இப்ப மோடி அரசுக்கு பிறகுதான்
இந்த பெண்மணிகளுக்கு, இந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணிகளுக்கு பொற்காலமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த சட்டத்தையும் மத்திய அரசு நிறைவேற்றியது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர்களுடைய பெண்களுடைய, முஸ்லிம் பெண்களுடைய உரிமை என்பது முழுமையாக நிறைவேற்றப்படும் என்ற நாள். ஜூன் 26, அதாவது நேற்று, அதாவது அவசர நிலை வந்து இந்தியாவில் வந்து அவசர நிலை பிரகடனம் பற்றி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவு. இந்த நிகழ்ச்சியில வந்து RSS, அதாவது ராஷ்டிரிய சுயசேவக் சங்கத்தின் வந்து பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹசப்லே வந்து கலந்துக்கிட்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட 2 சொற்களை வந்து அவர் கோடிட்டு சொல்கிறார். செகுலரிசம் மற்றும் சோசியலிசம் என்ற சொற்கள் அம்பேத்கர் உருவாக்கிய சாசனத்தின் முன்னுரை பிரியாம்பிள் இல்லை, இவை அவசர நிலையின் போது சேர்க்கப்பட்டவை ஆகும், எனவே இது மீண்டும் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று கோடிட்டார். இதுதான் இந்த பல்வேறு நாளிதழ்களில் முக்கிய தலைப்பு விவாதிக்கப்பட்டது. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் குறிப்பிடாரு. இந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை தூக்கிட்டு திருவங்க, அந்த சாசனத்தை கிழித்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை தூக்கிட்டு திருத்தருவா தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடாரு. மேலும் இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா வந்து இந்த அவசர நிலையை கொண்டு வந்தவர்கள் மனித உரிமை மீறல் மற்றும் அதை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே விஷயத்த ஸ்ரீ டிவில நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனுடைய ப்ரீ ஆம்பிள்ல இருக்கக்கூடிய செக்யூலரிசம் அண்ட் சோசியலிசம் அப்படிங்கக்கூடிய 2 வார்த்தைகளும் அம்பேத்கர் என்னத்தை எழுதி கொடுத்தாரோ, என்ன கான்ஸ்டியூஷன் எழுதினாரோ அதில் இல்லை. அப்ப இது எப்பொழுது சேர்க்கப்பட்டது? இந்த நாட்டில் எமர்ஜென்சி என்று ஒன்று கொண்டு வரப்பட்டு அனைத்து எதிர்கட்சியினர்களும் சிறையில் இருக்கும் நேரத்துல காங்கிரஸ்காரர்கள் மட்டுமே பார்லிமெண்ட்ல இருக்கும் பொழுது ஓட்டு போட்டு இதை 2ஐயும் சேர்த்தார்கள். அப்ப நம்ம இப்ப காங்கிரஸ்காரர்கள்ட்டையும், அதாவது இப்ப இன்னைக்கு வந்து நம்ம திமுக கிட்ட அதை பத்தி நம்ம கேட்கணும். இன்னைக்கு காங்கிரஸுக்காக இவங்க வந்து இவ்வளோ சப்போர்ட்டா பேசக்கூடிய ஆட்கள் இல்லை. இன்னைக்கு வந்து ஒசபலை அவர்கள் பேசினோடனே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எதிர்கட்சியினர் எல்லாருமே இதற்கான பதிலை சொல்லணும். இந்த வார்த்தைகளை சேர்க்கும் பொழுது திமுகவினர் எங்க இருந்தாங்க? பார்லிமெண்ட்ல இடம் முடிச்சிருந்தாங்களா? சிறை கம்பிகள் பின்னால் லோக்சபால இருந்தாங்களா? ராஜ்யசபால இருந்தாங்களா? எங்க இருந்தாங்க? சிறைச்சாலைகளில் இருந்தார்கள். அப்ப எல்லாரையும் நீங்க சிறைச்சாலைக்குள்ளார வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு அநீதியை இழைத்தது நீங்க தான். அநீதி இழைத்தது காங்கிரஸ் தான். அதை அவமானப்படுத்தி அம்பேத்கர் எழுதினதை மாற்றி திருத்தி யாருடைய சம்மதமும் இல்லாமல் சேர்த்தது நீங்க தான். அதை மீண்டும் எடுக்க வேண்டும். என்ன அம்பேத்கர் எழுதினாரோ அதுதான் இருக்கணும். அதுதான் அம்பேத்கருக்கு செய்யக்கூடிய உயரிய மரியாதையாக இருக்கும். அம்பேத்கர் ஒரு விஷயத்த சொன்னாரு, நீங்க எல்லாரும் நாங்க அம்பேத்கரை கடைபிடிக்கிறோம்னு எல்லாரும் கூப்பிடுச்சு பேசுறீங்கல்ல. அப்ப அம்பேத்கரை உண்மையாலுமே கடைபிடிக்கணும்னா அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதுல தானே இருக்கு. நம்ம வீட்டுல முன்னோர்கள் அவர்கள் மேல நம்ம மதிப்பு வச்சிருக்கோம் அப்படின்னா அவர்கள் என்ன விட்டு சென்றார்களோ அதை நம்ம தொடர்ந்து கடைபிடிப்பதுல தான் அவர்களுக்கு உரிய மரியாதை இருக்கு நம்ம சொல்றோம். அது போல தானே இதுவும். அப்ப நீங்க அதெல்லாம் கடைபிடிச்சிருக்கணும். அப்ப வேண்டுமென்றே இதை வந்து தந்திரமாக செய்ததை மாற்ற வேண்டும் என்று இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய கூற்று என்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா இதுலயும் கூட நம்ம வந்து ஒரு சிறு வருத்தங்கள் நமக்கு அந்த அமைப்பு மேல இருக்கு. இன்னைக்கு இதை வந்து சொல்லியிருக்கக்கூடிய அமைப்புக்கு நம்ம வாழ்த்து வரவேற்கும் தெரிவிக்க அதே நேரத்துல சில RSS அமைப்பினர்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்து முடிச்ச உடனே பாஜக வந்து அதாவது ஒரு அறுதி பெரும்பான்மையாக வராததற்கு காரணம் நாங்கள் தான் அப்படின்னு எல்லாம் நிறைய பேச்சு அந்த டைம்ல வந்தது. இவங்களுக்கு இடையில நிறைய பிரச்சனை வந்தது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நமக்கு வந்தது. அப்பொழுதே கூட நம்ம மன வருத்தத்தை தெரிவித்திருந்தோம். என்ன பொறுத்தவரையில என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து பேசக்கூடிய இந்த ஹொசபலே அவர்கள் என்ன யோசிச்சு எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும்னா, நம்ம ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை பாஜகவை அறுதி பெரும்பான்மையாக நம்ம இன்னைக்கு அரியணையில ஏத்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இந்த கோரிக்கையை நம்ம வைத்திருந்து அதை நம்ம பெற்றிருக்க முடியும். அப்ப அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் எனக்கு தோணிக்குது. அப்ப இன்னைக்கு இந்த கோரிக்கையை வந்து இவங்க இன்னைக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இதை பத்தி, ஏன்னா இன்னைக்கு இதற்கான வாய்ப்போ சாத்தியமோ இன்னைக்கு வந்து இல்லை. அப்படி இன்னைக்கு வாய்ப்பும் அந்த சாத்தியமும் இல்லாத நிலையில இந்த கோரிக்கையை இன்னைக்கு இங்க வச்சிருக்காங்கன்னா இது உண்மையிலேயே உளப்பூர்வமானதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு வந்து இந்த நேரத்துல எழுகிறது. ஆனா அதே நேரத்துல இது ஒரு டிபேட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதை பொறுத்தவரையில இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா நிச்சயமாக இந்த ப்ரீஆம்பிள்ல
இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த புஸ்தத்தை எடுத்துக்கொண்டு திரியக்கூடியவர்கள் இவர்கள் தான் உண்மையிலேயே கான்ஸ்டிடியூஷனை கொன்றார்கள். இன்னைக்கு கவாய் கூட பேசுறாரு, கான்ஸ்டிடியூஷன் இஸ் அபவ் ஆல் அப்படின்னு நீங்க பேசக்கூடியவர்கள் இந்த ப்ரீஆம்பிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை மாற்றி கான்ஸ்டிடியூஷனை கொண்டு விட்டார்கள்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த நீதிபதியாவது பேசியிருக்கிறார்களா என்று பார்த்தால் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு இது விவாதத்திற்கு இன்னைக்கு வந்திருக்கிறது. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இது நிச்சயமாக நீக்கப்பட வேண்டியது என்பதுதான் ஸ்ரீ டிவியினுடைய கருத்து. ஆனால் அதற்கு பாஜக அறுதி பெரும்பான்மை பெற வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியை நிறைவேறுது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.